பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். 107 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரையில் இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை இம்பீச்மெண்ட் என்ற முறையில் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சபையினுடைய தலைவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நீதிபதியை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றால் அது நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் என்ற முறையின் மூலமாகத்தான் முடியும். மாநிலங்களவை என்றால் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும். மக்களவை என்றால் 100 உறுப்பினர்கள் கையெழுத்திட வேண்டும். 107 பேர் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இதில் எல்லா எதிர்கட்சிகளும் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், சமாஜ்வாடி கட்சி, அதே போல கம்யூனிஸ்டின் 2 கட்சிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அது மாதிரி மராட்டியத்தில் இருக்கிற சிவசேனா கட்சி, இப்படி எல்லா கட்சிகளும் அதில் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். இப்போது வெளியிலே சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு கருத்து, அது தவறான கருத்து என்பதை தெளிவுபடுத்துவது எங்கள் கடமை. திருப்பரங்குன்றம் வழக்கிற்காகத்தான் அவர் மீது இந்த இம்பீச்மெண்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது அல்ல என்று சொல்வதுதான் மிக முக்கியமான ஒன்று. காரணம், ஆகஸ்ட் மாதம், இதே வருடம் 2025 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இரு அவைகளையும் சேர்ந்த 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர் மீது 13 குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்து இவர் தன்னுடைய பொறுப்பிற்கு மாறாக நடந்து கொள்கிறார், அரசியல் சட்ட மாண்புகளை காப்பாற்ற மறுக்கிறார், ஒரு நீதிபதி என்ற பொறுப்பிற்கு மாறாக பொது இடங்களில் அவர் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது, நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் சொல்கிற போது பல்வேறு விதமான கருத்துக்களை, சில பேரை தனிப்பட்ட முறையில் பாராட்டுவது, சில பேரை விமர்சிப்பது போன்று 13 குறிப்பிட்ட நடவடிக்கைகளை குறிப்பிட்டு குடியரசுத் தலைவருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கும் அந்த மனு அனுப்பப்பட்டிருக்கிறது. இப்போது முறையாக, அதாவது குடியரசுத் தலைவரோ அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதியோ அதை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர, கேட்டுக்கொள்ளலாமே தவிர, ஆனால் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் நாடாளுமன்றத்தில் இருக்கிறது என்ற காரணத்தினால் அதே குற்றச்சாட்டுகளின், அந்த 13 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் நேற்றைக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது திருப்பரங்குன்றம் என்று சொல்லி எப்பொழுதுமே எதையாவது கிளறிவிட்டு அதன் மூலமாக மத பிரச்சனையை கிளப்பி ஆதாயம் தேட முனைகின்ற ஒரு நலன் சார்ந்த, தன்னலன் சார்ந்த, எல்லாவற்றையும் குறுகிய நோக்கோடு கொண்டு போகின்ற சில பிரிவினர் அதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆக நாங்கள் கொடுத்த அந்த இம்பீச்மெண்ட் என்ற நோட்டீஸ் திருப்பரங்குன்றத்திற்கும் அதற்கும் தொடர்பில்லை. அது வேறு வழக்கு, அது தனியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது கொடுத்திருக்கிற இந்த இம்பீச்மெண்ட் என்பதில் ஏற்கனவே கொடுத்த 13 அந்த குற்றச்சாட்டுகளையும் மீண்டும் கவனத்தில் கொண்டு வந்து, மீண்டும் என்று சொல்வதை விட இந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸில் கொண்டு வந்து, முதலில் கொடுத்த குடியரசுத் தலைவர் கொடுத்ததை முறையாக செய்வதற்கு மக்களவையின் தலைவராக இருக்கிற ஓம் பிர்லாவிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் அது குறித்து நடவடிக்கை எடுத்ததற்கு பின்னால் அடுத்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெறும். அப்போது இன்னும் பல பிரச்சனைகளை விரிவாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது கடந்த 2 தீர்ப்புகள் தொடர்ந்து சர்ச்சையாகி வருகிறது. இந்த சர்ச்சை தமிழ்நாட்டில் ஒரு பெரும் கொந்தளிப்பையும் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது. இதை இந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. அதான் எல்லாவற்றையும், அதாவது அந்த 13 குற்றச்சாட்டுகள் என்கிற போது அதில் எல்லாம் அடங்கி இருக்கின்றது. அதாவது ஒருவர் மீது தனிப்பட்ட முறையில் யாருக்கும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது. சில பேர் சில பொறுப்புகளில் இருந்து கொண்டு கொஞ்சம் அதிகமாக சொல்கிற போது கூட சகித்து கொண்டு போகிற மனப்பான்மை எல்லோருக்கும் உண்டு. அரசியல் கட்சிகளுக்கு கொஞ்சம் அதிகமாக உண்டு. ஆனால் ஒரு நீதிபதி இந்த சமுதாயத்தில், நம்முடைய நாட்டின் அரசியல் சட்டத்தில் இந்திய நாட்டை பொறுத்தவரை 3 அமைப்புகள் இருக்கின்றன: எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. ஒன்று தன்னுடைய பொறுப்பை செய்ய தவறுமையானால் இன்னொரு அமைப்பு தலையிட்டு அதை சரி செய்ய வேண்டும் என்பது அதில் இருக்கிற நடைமுறை, விதிமுறை. அப்படி பார்க்கிற போது நீதிமன்றம் என்பது பல நேரங்களில் பாதிக்கப்பட்டவருக்கு புகலிடமாக, நியாயம் கிடைக்கக்கூடிய இடமாக இருந்திருக்கிறது. அந்த நீதித்துறையில் இருக்கிற ஒருவரே முறைக்கு மாறாக நடந்து கொள்வாரேனால் அது எங்கே வரலாம் என்றால் சட்டம் இயற்றுகிற மன்றத்திற்கு வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் வந்திருக்கிறது. நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, நிறைய அதிருப்திகள் இருக்கின்றன. தனிப்பட்ட முறையில் ஒரு நடுநிலையான பொறுப்பில் இருந்து எல்லோருக்கும் இவர் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர், இவர் நியாயமாக நடந்து கொள்வார் என்று கருத வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவர். நாங்கள் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கிற போது எல்லா மக்களுக்கும் பொதுவானவர்களாக நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உண்டு. ஆனால் அவர் நீதிபதி என்கிற போது லார்ட்ஷிப் என்று தான் அழைக்கிறார்கள். ஒரு காலத்தில் இன்னும் அதிகமாக அழைத்ததெல்லாம் உண்டு. இப்போது லார்ட்ஷிப் என்று அழைக்கிறார்கள்.
சற்றேறக்குறைய கடவுளை சொல்கிற வார்த்தையால் அப்படி சொல்லுகின்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவர் நம்பிக்கை தருகிற வகையில் இருக்க வேண்டும். எந்த வகையிலும் சந்தேகம் ஏற்பட்டு விடக்கூடாது. சந்தேகம் ஏற்பட்டது மட்டுமில்லை, அதை உறுதி செய்கிற அளவிற்கு தொடர்ந்து நிகழ்வுகள் நடைபெறுகிற போது இனியும் பொறுக்க முடியாது என்ற நிலையில்தான் நாங்கள் முறையாக நாடாளுமன்றத்தின் மூலம் இந்த முறையை நாடியிருக்கிறோம். நேற்றைய தினம் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட பிறகு பாஜகவினர் ஒரு செய்தியை பரப்பி வருகிறார்கள். இந்துக்களுக்கு எதிராக நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கோயிலில் விளக்கேற்றக்கூடாதா, அதற்கு எதிரான தீர்ப்பில் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி பரப்பி. அதை நான் தொடக்கத்திலே சொல்லிவிட்டேன். திருப்பரங்குன்றமோ விளக்கேற்றுவதோ பிரச்சனை பற்றி இந்த இம்பீச்மெண்டில் ஒரு இடத்துல கூட குறிப்பிடப்படவில்லை. யூ கேன் அண்டர்லைன் இட். அது பற்றி குறிப்பிடவே இல்லை. அந்த வழக்கு இன்னொரு வழக்கு நீதிமன்றத்தில் அப்பீலில் இருக்கிறது. அது டோட்டலி டிஃபரெண்ட் கொஸ்டின். இங்கே கொடுத்திருப்பது நான் முதலில் சொன்னேன், மீண்டும் சொல்கிறேன், ஏற்கனவே சொன்ன 13 குற்றச்சாட்டுகளை இப்போது இந்த இம்பீச்மெண்ட் என்ற நோட்டீஸில் கொண்டு வந்திருக்கும். கடந்த காலங்கள்ல அலகாபாத் உயர் நீதிமன்றத்துடைய நீதிபதி இப்படி மத ரீதியிலான பேசினாரு அப்படின்னு ஒரு இம்பீச்மெண்ட் பெண்டிங்ல இருக்கு. அதே மாதிரி டெல்லி ஹைகோர்ட்ல லஞ்சம் வாங்கினாரு அப்படின்ற குற்றச்சாட்டுல ஒரு நீதிபதிக்கு எதிரான இம்பீச்மெண்ட் பெண்டிங்ல இருக்கு. இப்படி ரொம்ப தீவிரமான பிரச்சனைகளே இப்ப இருக்கும் பொழுது இப்ப இது அதை விட தீவிரமான விஷயமா கன்சிடர் பண்ணப்படுமா, இல்ல இது எப்படி அவங்க கிடப்புல போடுவாங்களா, இல்ல எடுத்துக்குவாங்களா, என்ன எப்படி நடக்கும்? ஆருடம் சொல்ல முடியாது, நம்பிக்கைதான். மக்களவையினுடைய தலைவர் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால் உடனடியாக இதை பரிசீலித்து ஏற்க வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும். நீங்கள் சொன்ன அந்த அலகாபாத் டெல்லி நீதிபதிகள் பிரச்சனையிலும் அதுதான். எனக்கு தெரிந்த நாடாளுமன்றத்தில் இதுவரை இம்பீச்மெண்ட் என்று வந்தது ஒரு முறை ராமசாமி என்பவருக்கு எதிராக மக்களவையில் வந்தது, பின்னர் சௌமித்ராஜ் என்பவருக்கு எதிராக மாநிலங்களவையில் நிறைவேறியது, அவருக்கு எதிராக நிறைவேறியது. ஆனால் மக்களவைக்கு செல்வதற்கு முன்னால் அவர் ராஜினாமா செய்துவிட்டார். ஆக இது எப்பொழுதாவது நடைபெறுவது என்றாலும் நடைபெற வேண்டும் என்பதற்கு முன்னாலேயே முன்னெடுப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இப்படி மக்களை இவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு, 140 கோடி மக்கள் வாழ்கிற நாடு, அதுல இருக்கிற இந்த ஒரு துறை இப்படிப்பட்டவர்களை கொண்டிருக்குமேனால் மக்களுக்கு நீதித்துறையின் மீது சந்தேகம் வந்தது. எப்படி இவரிடம் கொண்டு போய் ஒரு நியாயத்தை கேட்பது என்ற நிலை வந்துவிடக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சியோடு இவ்வளவு அரசியல் கட்சிகளும் சேர்ந்து இம்பீச்மெண்ட்டை கொடுத்திருக்கிறோம். அவைத்தலைவர் நல்ல முடிவு எடுப்பார் என்று நம்புகிறோம். ஒரு காலத்துல சென்னை உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நாட்டுக்கே முன்னமாதிரியான ஒரு உயர்நீதிமன்றமான பல முக்கிய தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறது. இப்ப அவருடைய செயல்பாடுகளை எல்லா நீதிமன்றங்களும் ஒன்றுதான். சென்னை, கொல்கத்தா, மும்பை என்ற அல்ல, எல்லா நீதிமன்றங்களும் ஒன்றுதான். எல்லா நீதிமன்றங்களும் நல்ல தீர்ப்புகள் வழங்கி இருக்கின்றன, வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது.